உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கேவலமான ரவுடி. உன்ன மாதிரி நடந்துக்கிறவங்க எல்லாம் நான் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்க்கறது இல்ல. தெரியும். ஆனா அந்த பொம்பளை கொஞ்சம் ஒரு மாதிரி. அவகிட்ட பேசும்போது என்ன சொல்றது ஏது சொல்றது நானே குழம்பிடுறேன். வாசு, தூங்குமுஜி போன் அடிக்கிற சத்தம் கூட உனக்கு கேட்கல? அடி சிறப்பால. யார் பேசுறது? யாரு? வாசனா? டவுட்டா? வேணா என் ஓட்டர் கார்டு அனுப்பிக்கிடுமா? அண்ணா உங்க மொத்த சரக்கையும் சீனியர் இன்ஸ்பெக்டர் சீஸ் பண்ணிட்டாருண்ணா. உங்க ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தது? யாரோ ஒரு பொம்பளை போன் பண்ணி சொன்னாங்க மட்டும் தெரியும். யாரோ ஒரு பொம்பளை போன் பண்ணாளா? என்னாச்சுடா? சீக்கிரம் கிளம்பு. டேய், கேக்குறேன்ல, பதில் சொல்லிட்டு போடா. பார்த்துட்டு வந்து சொல்றேன். எனக்காக வேண்டிக்கோ. வாசு, இந்த டைம்ல எனக்கு போன் பண்ணிருக்க? சொல்லு, இப்ப வா. நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? இரு, உடனே வரேன். இந்த நேரத்துல வெளியே போற? ஆமா. ஆமா, தனியா எங்க போற? எங்க அம்மா கூட என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்டதே இல்ல. வாசு என்ன பாக்கணும்னு கூப்பிட்டு இருக்கா. எங்களுக்குள்ள 1000 இருக்கும், உனக்கு என்னவா? நைட் என்ன வண்டியில ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? ஆமா, போற வழியில அப்படியே உன்னை ஆர்டர் பண்ண போறேன். வழி விட்டு நவரு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். அது வரைக்கும் வீட்லயே இரு. அம்மா ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல என்ன முக்கியமான வேலை? அம்மா எதுக்கு பயந்து போறாங்க? உனக்கு கேள்வி கேட்கலன்னா தூக்கமே வராதா? ஏ பாலா, தொட்டு விடுறா. ஏய் ருக்கு, சரக்கு எல்லாம் மாட்டிக்கிச்சு, அதான் போறோம். போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. இத முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப சொல்லிட்டோம்ல, நீ நேரா வீடியோ போய் சேரு. அம்மா தனியா விட்டு எங்கேயும் போவாத, அவங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது. சரி சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. அண்ணா உங்க மொத்த சரக்கையும் சீனியர் இன்ஸ்பெக்டர் சீஸ் பண்ணிட்டாருண்ணா. உங்க ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. போலாமா பசு? போலாமா? கிளம்பு.
அண்ணே வேண்டாண்ணே இல்லனா உனக்காக இவ உயிரை விட்டுருவா விடாவல என்ன சுடுறா இவ யாருன்னு எனக்கு தெரியாது சீக்கிரம் சுடு சுடு இது மோகனா இல்ல வாசு கண்டிப்பா இந்த வாசு என் மோகனா இருக்க முடியாது. ஏய் என்ன கோவப்படுத்தி பார்க்காத. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. நீங்க எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? வாசு எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். நீங்க பதட்டப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? இந்த நேரத்துல புள்ள வெளியே போயிருக்கான், அதான் பயப்படுறாங்க. நீதான் அம்மா அம்மான்னு இவங்க பின்னாடியே சுத்தி வருவிய, அப்புறம் எதுக்காக மறைக்கிற? உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கே என்ன விஷயம்னு சரியா தெரியாது. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ எதையோ மறைக்கிற. கண்டிப்பா உனக்கு விஷயம் தெரியும். வாசுதான் உன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பான். இத பார், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும்னா வாசுவுக்கு விசுவாசமா இருக்கிறத விட அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கணும். இப்போ விஷயத்த சொல்லு. அம்மா, வாசுவோட மொத்த சரக்கையும் புடிச்சிட்டாங்க. என்னது? மொத்தத்தையுமா சீஸ் பண்ணிட்டாங்க? அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு எப்படி மாட்டுச்சு? அதெல்லாம் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது. ஆனா வாசு கூட பாலா போயிருக்கான். அவங்க 2 பேர் போனா மட்டும் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்துட போறாங்களா? இந்நேரம் போலீஸ் என்ன பண்ணிருக்குன்னு தெரியலையே. அம்மா, இருந்தாலும் வாசு இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாது. வாசு கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? போலீஸ்க்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? வாசுக்கு போன் வந்தப்போ யாரோ பொம்பளை இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொன்னான். பொம்பளையா? ஒரு பொம்பளை தைரியம் அதை பண்ணிருக்கான்னா அவளுக்கு வாசுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வாசுவை பார்த்து அவ கண்டிப்பா பயப்படுறவளா இருக்க மாட்டா. இந்த காலனில அந்த மாதிரி யார் இருக்காங்க? என் பையனுக்கு எதிராக இவ்வளவு தைரியமா போலீஸ்ல தகவல் கொடுத்திருக்கா. அம்மா, அது யாருன்னு எனக்கு தெரியும்.